உலகில் மற்றவர்களின் துன்பங்களைப் பற்றி கவலைப்படாத 7 வகையான மனிதர்கள் இருக்கின்றார்கள். சாணக்கியரின் கூற்றுப்படி அந்த 7 பேர் ராஜா, விபச்சாரிகள், மரணக்கடவுள் யமராஜா, நெருப்பு, திருடர்கள், குழந்தைகள், மற்றவர்கள் சண்டையிடுவதைப் பார்த்து ரசிப்பவர்கள். இந்த 7 பேரில் யாரும் மற்றவர்களின் துன்பங்களைப் பற்றி ஒருபோதும் கவலைப்பட மாட்டார்கள். ஒரு ராஜா தனது குடிமக்களின் ஒவ்வொரு கஷ்டத்தையும் கவனித்தால் அவர் நாட்டை ஆள முடியாது. ஒரு ராஜா திறமையான நிர்வாகத்தை நடத்த வேண்டுமென்றால் அவர் மக்களின் அல்லது ஒட்டுமொத்த சமூகத்தின் குறைபாடுகளைப் பற்றி கவலைப்பட வேண்டும். ஒவ்வொரு தனிப்பட்ட குடிமகனின் குறைபாடுகளிலும் அவர் கவனம் செலுத்தினால் அவர் விதிகள் மற்றும் சட்டங்களை முறையாக அமல்படுத்த முடியாது. காரணம், இவற்றில் சில தனிநபர்களுக்கு சிரமத்தையோ அல்லது துன்பத்தையோ ஏற்படுத்தக்கூடும். விபச்சாரிகள் தங்களது வாடிக்கையாளரைப் பற்றி எந்த கவலையும் இல்லை. அவளது ஒரே கவலை அவர்களிடமிருந்து எவ்வளவு பணம் பெற முடியும் என்பதுதான். அவள் தன் தொழிலில் அதிக பணம் சம்பாதிக்க விரும்பினால் அவள் தன் வாடிக்கையாளர்களின் பிரச்சினைகளைப் பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்கக்கூடாது. அதேபோல் யமராஜா தனிப்பட்ட பிரச்சினைகளைப் பற்றி கவலைப்படுவதில்லை. ஒருவரின் நேரம் முடிந்ததும் அவர் இறக்க வேண்டும். அதன்படி, அந்தச் சட்டத்தின்படி யமராஜா மற்றவர்களின் கவலைகளைப் பற்றி கவலைப்படாமல் தனது வேலையைச் செய்கிறார். அக்னி என்று அழைக்கப்படும் நெருப்பு எந்த உயிருள்ள அல்லது உயிரற்ற பொருளைப் பற்றியும் கவலைப்படுவதில்லை. ஏதாவது அதில் சிக்கினால் அது எல்லாவற்றையும் எரித்துவிடும். மற்றவர்களைக் கவனிக்க அதற்கு நேரமில்லை. திருடனும் அப்படித்தான். ஒருவர் பணக்காரரா அல்லது ஏழையா என்பது அவருக்குக் கவலையில்லை. அந்த வேறுபாடுகள் அவனுக்கு ஒரு பொருட்டல்ல. அவன் விரும்புவது பணம் மட்டுமே. மற்றவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அல்லது அவர்களுக்கு எத்தனை பிரச்சினைகள் இருந்தாலும் அவன் அதைப் பற்றி கவலைப்படுவதில்லை. அவனது கவனம் பணத்தில் அல்லது எதையாவது திருடுவதில் மட்டுமே இருக்கும். அறியாமையால் ஒரு குழந்தை மற்றவர்களின் துன்பத்தைப் புரிந்து கொள்ளாது. தனது பெற்றோர் அல்லது தன்னைச் சுற்றியுள்ளவர்கள் மீது அவருக்கு எந்த கவலையும் இருக்காது. மற்றவர்கள் சண்டையிடுவதைப் பார்த்து ரசிப்பவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள்தான் மற்றவர்களிடையே சண்டைகளைத் தூண்டிவிட்டு அவர்கள் வாதிடுவதைப் பார்த்து மகிழ்ச்சியடைகிறார்கள். எனவே இதிலிருந்து வரும் மகிழ்ச்சியை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். இந்த மாதிரி உலகில் 8 வகையான மக்கள் உள்ளனர். அவர்கள் ஒருபோதும் மற்றவர்களைப் பற்றி கவலைப்பட மாட்டார்கள். அர்த்த சாஸ்திரத்திலிருந்து சாணக்கியரின் நெறிமுறைகளின் போதனைகள் இந்த சேனலில் பதிவேற்றப்பட்டுள்ளன. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். கூடவே வரும் பெல் ஐகானை கிளிக் செய்து விடவும்.